சென்டம் ஆப் யூஎஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் அழகு 2 விசையும் இயக்கமும்னு ஒரு பாடம் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாகவே விசையும் இயக்கமும் பேஸ் பண்ணி கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக தான் இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், விசையும் இயக்கமும் தெரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓய்வும் இயக்கமும் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு மேஜை மேலே ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான். இந்த புத்தகம் மேஜை மேலே இருக்குது. இது நிலையாக இருக்குது, ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து ஓய்வுன்னு சொல்கிறாங்க. ஓய்வு நிலையில் இருக்கும்போது அந்த பொருள் மீது வந்து ஈர்ப்பு விசையானது செயல்படும். புவியீர்ப்பு விசை வந்து அந்த எல்லா பொருட்களின் மீதும் புவியீர்ப்பு விசை செயல்படும். அந்த மாதிரி இந்த பொருளின் மீதும் மேசையின் மீதும் செயல்படும். அதே மாதிரி மேசையின் மீது உள்ள புத்தகத்தின் மீதும் புவியீர்ப்பு விசை செயல்படும். ஈர்ப்பு விசையின் காரணமாக ஒரு பொருள் வந்து ஒரே இடத்துல இருக்குது. ஓகேவா? இப்ப நான் போய் உட்காந்து அந்த இடத்துல படிக்கணும்னு போறேன். அப்ப என்ன பண்றேன், எனக்கு சென்டர் பிளேஸ்ல அந்த புத்தகம் இருக்கிறதுனால அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்துறதுக்கு நான் என் கையால அந்த புத்தகத்தை அப்படி நவுத்தி வைக்கிறேன். ஓகேவா? அந்த டேபிள்ல கார்னருக்கு நவுத்தி வைக்கிறேன். அப்ப ஏதோ ஒரு விசையை கொடுத்து அந்த பொருளை நான் இயக்கத்துக்கு உள்ளாக்கி வேற ஒரு இடத்துல கொண்டு போய் நவுத்தி வைக்கிறேன். ஓகேவா? இதை தான் வந்து இயக்கம்னு சொல்றாங்க. அப்ப இயக்கம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விசையின் காரணமாக, அது என்ன மாதிரியான விசையாக வேணா இருக்கலாம், இன்டர்னல் ஃபோர்ஸா கூட இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா கூட இருக்கலாம். இந்த எந்த ஃபோர்ஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த எந்த விசையின் காரணமாகவும் ஒரு பொருளானது ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு நகருது. ஓகேவா? இதை தான் வந்து இயக்கம்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ ஒரு பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஒரு பொருளை தள்ளுதல் அல்லது இழுத்தல், இந்த கேள்வி வந்து ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கூட கேள்வியில கேட்டிருந்தாங்க. விசைனா என்ன அப்படிங்கிறது, இல்லைன்னா இயக்கம்னா என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இங்க பாருங்க, ஒரு பொருள் உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணி, எந்த பொருள் வேணாலும் இருந்துடலாம். ஓகேவா? உயிருள்ள பொருளா இருக்கட்டும், உயிரல்லாத பொருளா கூட இருக்கலாம். அந்த பொருளின் மீது செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் நிகழ்வை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா விசை அப்படின்னு சொல்றாங்க. தள்ளுறதுக்கோ இல்லை இழுக்கிறதுக்கோ ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுதில்ல, அதை தான் வந்து விசைன்னு சொல்றாங்க. அப்போ காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலையில் மாறும் எனில் அது இயக்கம்னு சொல்றாங்க. ஒரு காலத்தை பொறுத்து ஒரு பொருள்ல அதோட நிலை வந்து மாறுது, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது, அந்த நிலை மாறுதுல, இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா இயக்கம் சொல்றாங்க. அப்பொருள் ஒரே இடத்தில் இருக்கும் எனில் அது ஓய்வு நிலை. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை ஓய்வு நிலைன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுனுச்சுன்னா அதை என்னன்னு சொல்றாங்க, இயக்கம்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப விசையும் இயக்கம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், விசையும் இயக்கத்துக்கு ஒரு சில உதாரணங்கள் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு கிணறுல இருந்து கேணி மூலயமா தண்ணி இழக்கிறாங்க. ஓகேவா? ஒரு கயிறு கட்டி தண்ணி இழுக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இழுத்தல் அப்படிங்கிற நிகழ்வானது நடக்குது. ஓகேவா? அதையே ஒரு தட்டு வண்டியில ஒருத்தவர் வந்து காய்கறி கடையை ஏதோ ஒன்று கடையை வச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்குது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா தள்ளிக்கிட்டு போறாரு. அப்ப இந்த இடத்துல தள்ளுதல் அப்படிங்கிற நிகழ்வானது நடக்குது. அதே மாதிரி இந்த பையன் ஒரு மிதி உருளை, அதாவது மிதி வண்டியோட உருளையை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா தள்ளிட்டு போறான். ஓகேவா? உருட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இதை வந்து தள்ளுதல்ங்கிற நிகழ்வு நடைபெறுதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு 2 சிறுவர்கள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஊஞ்சல்ல முன்னோக்கி அந்த பையன் தள்ளுனானா அதை தள்ளுதல்னும், பின்னோக்கி அந்த பையன் இழுத்தானா அதை இழுத்தல் அப்படிங்கிற நிகழ்வும் நடைபெறுது. ஓகேவா? அப்ப நிகழ்வை பொறுத்து முன்னோக்கி தள்ளுனுச்சுன்னா அதை தள்ளுதல்னும், பின்னோக்கி இழுக்கும் நிகழ்வை வந்து இழுத்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்துங்க, ஒரு மாட்டு வண்டி, மாடு குட்டி வண்டி ஏற்றிட்டு போறாங்க. அப்ப இந்த மாடு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வண்டியை வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து இழுத்தல் அப்படிங்கிற நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த மாட்டு வண்டி மேல ஒரு மனிதர் உட்காந்துருக்காருல, அவர் வந்து அந்த மாடை வந்து டைரக்ட் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா அந்த 2 கயிறை வச்சுக்கிட்டு ரோப்பை வச்சுக்கிட்டு இழுக்கிறாரு. ஓகேவா? ஸோ இழுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துலையும் இழுத்தல் அப்படிங்கிற நிகழ்வு தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த டயக்ராம் பாருங்க, ஒரு ஆணி ஒரு சுத்தியல் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு செவத்துல வந்து அடிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அடித்தல் அப்படிங்கிற நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதுவும் ஒரு வகையான தள்ளுதல் நிகழ்வு தான். எப்படி அது தள்ளுதல் அப்படின்னா, செவத்துல வச்சு உள்ள தள்ளுறோம். ஓகேவா? செவத்துல வச்சு சுத்தியலை வச்சு அடிக்கிறப்ப அந்த ஆணியானது உள்ள தள்ளப்படுது, முன்னோக்கி தள்ளப்படுது. ஓகேவா? அதை தான் வந்து தள்ளுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விசையும் இயக்கமும் குறித்து ஒரு சில உதாரணங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ விசையும் இயக்கத்துல இயக்கத்தை பேஸ் பண்ணி இயக்கத்தை வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்க.
எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இயங்கும் பாதையின் அடிப்படையில் ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் வந்து இயங்குற அந்த வழி, அந்த பாதை, அந்த வே, அதை யூஸ் பண்ணி, அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால இடைவெளிகள், டைமை பேஸ் பண்ணி, ஓகேவா, சீரான அப்படிங்கிற ஒரு கால இடைவெளியை அடிப்படையா வச்சு நமக்கு இயக்கத்தை பிரிச்சிருக்காங்க. அடுத்தது சீரான வேகத்தின் அடிப்படையில், ஓகேவா, சீரான வேகத்தின் அடிப்படையில் நமக்கு பிரிச்சிருக்காங்க. வேகத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து இயக்கத்தை வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இயங்கும் பாதையின் அடிப்படையில். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்கோட்டுனா என்ன? ஒரு புள்ளி, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டும் ஒரு எண்டிங் பாயிண்டும் இருக்கும். ஸோ இதுல இருந்து இப்படி நேரா போறது, ஓகேவா. ஸோ இதை தான் வந்து ஒரு கோட்டு துண்டுன்னு சொல்லுவாங்க. இதை தான் நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பொருள் இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்டும் இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுது, போய் எண்ட் ஆயிடுது. ஸோ இதை தான் வந்து இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சாலைகளில் பைக்ல போயிட்டு இருக்கப்ப, கார்ல போயிட்டு இருக்க கூட பார்ப்பீங்க, சாலையானது நேராக ஸ்ட்ரைட்டா போகாது, ஓகேவா. இப்படி அந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கும், ஒரு நெளிவு இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம திரும்புறோம்ல, இதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா வளைவு பாதை இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம்னா என்ன? ஒன்றும் கிடையாது. இப்போ சூரியன், பூமி இருக்குல்ல, சூரியன் இங்கே சென்டரா இருக்குது, அதை சுற்றி பூமி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது, இல்லை பூமி சென்டரா இருக்குது, பூமியை சுற்றி நிலா சுற்றி வருது அப்படின்ட்டு ஒரு வட்டப்பாதையில் இயங்குதுல, இதை தான் வந்து வட்ட இயக்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்ப தன்னைத்தானே சுற்றுறது தான் தற்சுழற்சி இயக்கம். இப்ப நான் ஒரே இடத்துல நின்று சக்திமான் மாதிரி ஒரு ரொட்டேட் பண்றேன் அப்படின்னா, சுத்துறேன் அப்படின்னா, அது தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. இதுதான் தற்சுழற்சி இயக்கம். அடுத்தது அலைவு இயக்கம். நம்ம வீடுகளில் கடிகாரம் இருக்கும், ஓகேவா. வீடுகளில் கடிகாரம் இருக்கும். கடிகாரத்தில் ஒரு மணி ஒன்று இருக்கும், ஓகேவா. இந்த மணி இருக்கும். இந்த மணியானது முன்னும் பின்னுமா இப்படி ஆடி ஆடி மணி அடிக்கும். 1 மணிக்கு 1 மணியும், 2 மணிக்கு 2 மணியும்ட்டு இப்படி சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒழுங்கற்ற இயக்கம். அப்போ இப்போ நம்ம இவ்வளவு சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அது பட்டுக்கு அது இஷ்டத்துக்கு இருக்கும். அப்போ இதுக்கு ஏதாவது உதாரணமாக எதை சொல்லலாம்னா, இந்த ஈக்கள், கொசுக்கள் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இதுக்கு ஒரு வழி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வழியுமே கிடையாது. அது பட்டுக்கு அது இஷ்டத்துக்கு போகும். இந்த எறும்போட நகர்வாக இருக்கட்டும், பாம்போட நகர்வாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த பூச்சினங்கள், உயிரினங்கள் எல்லாமே வந்து அதுக்கு எங்கே வழி கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டே இருக்கும். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ இயங்கும் பாதையின் அடிப்படையில் இத்தனை வகையாக நமக்கு பிரிச்சிருக்காங்க, ஓகேவா. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம்னு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இயங்கும் பாதையின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கால இடைவெளியில் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இப்ப கால இடைவெளிங்கிறப்ப கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கால ஒழுங்கு இயக்கம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப பகல் இரவு, ஓகேவா, சீரான இடைவெளியில் ஒரு 12 மணி நேரத்துக்கு 12 மணி நேரம் அப்படிங்கிற ஈக்குவல் இன்டர்வல்ல என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து மாற்றங்கள் நிகழும்ல, இதை வந்து கால ஒழுங்கணும். கால ஒழுங்கற்ற இயக்கம்னா டைம்லாம் கிடையாது, எப்போதுமே இதுக்கு வந்து இப்பதான் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிகழ்வை தான் வந்து கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லுவாங்க. உதாரணமாக அந்த நிலநடுக்கம், பூகம்பம், சுனாமி பேரலை, வெள்ளப்பெருக்கு, இதெல்லாம் வந்து கால ஒழுங்கற்ற இயக்கம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லவே முடியாது, இது இப்போதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, அதாவது ஒழுங்கான இயக்கத்துக்கு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியாது. ஏன்னா இது இப்போதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால வந்து கணிக்க முடியாது, ஓகேவா. அதன் காரணமாக தான் இதை கால ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சீரான இயக்கம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பைக் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பைக்ல ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் நீங்க போறீங்க, ஓகேவா. 1 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க. அடுத்த 2வது கிலோமீட்டருக்கு மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா, அடுத்த 2வது கிலோமீட்டருக்கும் அதே 20 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட்லேயே நீங்க கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஸ்பீட்லேயே நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே அப்படியே கரெக்டாக அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா அதை வந்து சீரான இயக்கம்னு சொல்லலாம். அப்போ சீரற்ற இயக்கம்னா என்ன அப்படின்னா, எடுத்த இடத்துல பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் 100, அடுத்தது 150, திரும்பி 20, திரும்பி 50 அப்படின்ட்டு இப்படி வந்து ஒரு சீரற்ற ஒரு நிலையில வந்து நீங்க வந்து இயங்கும் ஒரு இயக்கத்தை தான் வந்து சீரற்ற இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயங்கும் பொருட்களின் இயக்கத்தை வந்து என்னன்னா, இயங்கும் பாதையின் அடிப்படையிலும், கால இடைவெளியின் அடிப்படையிலும், சீரான வேகத்தின் அடிப்படையிலும், வேகத்தின் அடிப்படையிலும் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க, ஓகேவா.
ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ஸில் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது. இதையும் பார்த்துங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னா எப்படி ஓடுவாங்க? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதில் நேராக போவாங்க. ஓகேவா? அப்போ 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவர் என்னன்னா நேர்கோட்டு இயக்கத்தில் இயங்குகிறார். நேர்கோட்டு இயக்கத்துல அவர் போறாரு அப்படிங்கிறது அர்த்தம். இதே இப்ப பாருங்களேன், அடுத்தது ஒரு மரத்தில் இருந்து தானாக கீழே விழும் தேங்காயின் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மரம் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இப்படி மரம் இருக்குது. ஸோ இந்த மரத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு தேங்காய் கீழே விழுது. ஸோ எப்படி விழும்? இப்படியா விழும்? அப்படிலாம் கிடையாது. இந்த தேங்காய் அப்படி இருக்குன்னா நேராக அப்படி கீழே வரும். எதனால காரணம்னா ஈர்ப்பு விசையின் காரணமாக. ஓகேவா? ஸோ ஈர்ப்பு விசையின் காரணமாக நேராக அப்படி கீழே விழும். அப்போ அந்த மரத்தில் இருந்து தானாக கீழே விழும் தேங்காயின் இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம். நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேரம் போர்டில் நீங்கள் காய் வச்சுட்டு நீங்கள் ஒரு காயை வச்சு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த காயெல்லாம் அடித்ததுக்கப்புறம் மற்ற இருக்கிற அந்த ஒயிட் காயின்ஸாக இருக்கட்டும், இல்லை பிளாக் காயின்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெட்டாக இருக்கட்டும், அது இஷ்டத்துக்கு நிறைய இடங்களில் வேறு டைரக்ஷனில் போகும். அப்போது என்ன ஆகும்னா அது என்ன சொல்லணும்னா ஒரு கரெக்டாக ப்ராப்பராக ஒரே இடத்துல போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதற்கான இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இது ஒழுங்கா போகாம அது இஷ்டத்துக்கு போறதுனால அதை ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்றாங்க. இதே கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம். கொசுக்கள் அல்லது ஈக்கள், இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அதுக்கெல்லாம் வழி கிடையாது. அதனால இதையுமே எப்படி சொல்லலாம்னா ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்லலாம். இப்போ இதய துடிப்பு எடுத்துங்க. இதய துடிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு 72லேருந்து 76 வரை துடிக்கும் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது அது அந்த அளவுலேயே கரெக்டான துடிச்சிச்சுன்னா இதே குழந்தைகளுக்கும் மாறும், பெரியவர்களுக்கும் மாறும். ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கு துடிப்பு அதிகமாக இருக்கும், பெரிய குழந்தைங்களுக்கு துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த அளவானது கரெக்டாக இயங்குனுச்சுன்னா அதை நம்ம சீரான இயக்கம்னு கூட சொல்லலாம். இதே இப்போ ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் துடிப்பு அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போது அவங்களுக்கு அந்த நம்ம இசிஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பீக் பாயிண்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். அப்போ இது ஒழுங்கு இல்லாமல் இருக்கும். அப்போ சீரான இயக்கமும் சொல்லலாம், சீரற்ற இயக்கமும் சொல்லலாம். ஆனால் இங்கே அதிர்வுறதுனால முன்னும் பின்னுமாக அந்த இதயத்தோட தசைகள் மேலும் கீழுமாக இப்படி முன்னும் பின்னுமாக அமுங்கி எந்திரிக்கும். ஓகேவா? அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்னா அலைவு இயக்கம்னு சொல்லலாம், அதிர்வு இயக்கம்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம். ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னுமாக ஆடும். ஓகே, அதை தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லல, இழுக்கிறாங்கன்னு சொல்லல, முன்னும் பின்னுமாக ஆடும் அப்படிங்கிறப்ப அதை அலைவு இயக்கம்னு சொல்லலாங்க. ஊஞ்சலில் ஆடும் குழந்தையின் இயக்கம் அலைவு இயக்கம்னு சொல்றாங்க. கடிகார முட்களின் இயக்கம். கடிகாரம் பாருங்க, 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம்ட்டு இப்படி சீரா ஒரே இதில் தான். ஓகேவா? சீரான இயக்கத்தில் இருக்கும். ஆனால் ஒரு அச்சை பற்றி சொல்லலாம். அப்போ அதை சீரான இயக்கம்னு சொல்லலாம், இல்லை வட்ட இயக்கம்னு சொல்லலாம். ஒரு அச்சை பற்றி தான் அந்த முட்கள் சொல்லுது, அதனால வட்ட இயக்கம்னு சொல்லலாம். அடுத்தது யானை தனது காதை அசைத்தல். யானை தனது காதை எப்படி அசைக்கணும்னா இப்படி முன்னும் பின்னுமாக இப்படி அசைக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இதை அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்றான். குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல். குறிப்பிட்ட கோணத்தில் அப்படிங்கிறப்ப ஒரு கல் எடுத்து நீங்க இப்படி வீசுனீங்கன்னா அந்த கல்லை ஸ்ட்ரைட்டா இப்படி போட்டீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாலாம் போகாது. இப்படி தூக்கி வீசுனீங்கன்னா அது என்ன போகணும், இப்படி ஒரு பாத் கொண்டு போகும். ஓகேவா? ஸோ ஒரு கல் என்ன பண்ணும், இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் முடியும். ஓகேவா? ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் முடியும். அப்ப இது என்ன அப்படின்னா ஒரு வளைஞ்சு போயிருக்குல்ல, அதனால இதை என்ன பண்ணலாம்னா வளைவு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் பார்த்தீங்கன்னா வளைவு இயக்கம். வளைவு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கூட்டம் மிகுந்த கடைத்தொழிவில் மக்களின் இயக்கம். கூட்டம் நிறைந்த மலைத்தொழிவில் எப்படி மக்கள் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேராக போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேராக போக மாட்டாங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வளைஞ்சு போயிடுவாங்க. ஓகேவா? அப்போ இது என்னன்னா ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டம் மிகுந்த தெருவில் இயங்கும் இயக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் இயங்கும் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம்.
கரெக்டாலாம் போக மாட்டாங்க, அவங்க மட்டும் இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. இதை ஒழுங்கற்ற இயக்கம்னு சொல்றாங்க. வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்டப்பந்தய வீரரோட இயக்கம். வட்ட வடிவ தடகள பாதைங்கிறப்ப அந்த வட்ட வடிவத்தில் இருக்குன்னா அதுல எப்படி ஓடுவாரு, வட்டத்துல தான் ஓடுவாங்க, வட்டம் அந்த வட்டப்பாதையில ஓடுவாங்க, அதனால அது வந்து வட்ட இயக்கம்னு சொல்லுவாங்க. பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம். பூமியை சுற்றி வரும் நிலவோட இயக்கம் எப்படி கேட்டிருக்காங்க, பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம். அப்ப இது சுழற்சி இயக்கம் அல்லது வட்ட இயக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுழற்சி இயக்கம் தான் அது வட்டத்துல சுற்றி வருது, அதனால இதை வந்து வட்ட இயக்கம்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. கால்பந்தாண்ட மைதத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பந்தை உதைக்கிறப்ப என்ன ஆகும், பந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போகும். ஓகேவா, கோல் போடுறப்ப என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட்டா அந்த கோல் பாயிண்ட் டார்கெட் பண்ணி தானே கோல் போடுறாங்க. அப்ப அதை நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லலாம். பம்பரத்தின் இயக்கம். பம்பரம் என்ன பண்ணுன்னா ஒரு ஆணி இருக்கும், அந்த ஆணில இருந்து பம்பரம் சுத்திக்கிட்டு இருக்கும். இப்ப பம்பரத்தின் இயக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்சுழற்சி இயக்கம். பம்பரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம். சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம் இது வட்டப்பாதையில தான் சுத்தி வருது. அப்ப இதையும் எப்படின்னு சொல்லலாம், வட்டப்பாதை இயக்கம்னு சொல்லலாம். தனி ஊசலின் இயக்கம். தனி ஊசல் எப்படி இருக்கும், தனி ஊசல் இப்படிதான் இருக்கும். ஸோ இது முன்னும் பின்னுமாக ஆடும். அப்ப என்ன சொல்லலாம், இதை தனி ஊசலின் இயக்கத்தை அலைவு இயக்கம்னு சொல்லலாம். அலைவு இயக்கம்னு சொல்லலாம். சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம். ஒரு சறுக்கு பாதை ஒன்று இருக்குன்னா அந்த சறுக்கு பாதையில் ஒரு குழந்தை வந்து நேராக வந்து சறுக்கிட்டு வரும். ஓகேவா, ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லலாம். எப்படி இருக்குன்னா ஒரு சறுக்கு பாதை எப்படி இருக்கும், அப்படி தானே இருக்கும் உங்களுக்கு சறுக்கு பாதை. அப்போ இதில் எப்படி ஸ்ட்ரைட்டாக தானே வரும். சில நேரத்தில் சறுக்கு பாதை வளைஞ்சு இருக்கும். அப்போ அந்த சறுக்கு பாதையை பொறுத்து இருக்குது. இப்போ சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நாய் தனது வாளினை ஆட்டுதல் நிகழ்வு. நாய் வந்து அதோட வாளை வந்து ஆட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆட்டுறாங்க அப்படின்ட்டாலே என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஆட்டுதல்ங்கிறது அலைவுறுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா அலைவு இயக்கம்னு சொல்றான். காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம். காற்றுல கொடிமரத்தில் கொடி ஏற்றியாச்சு, கொடி ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த கொடி வந்து ஆடிட்டு இருக்குது. அப்போ இது என்ன ஒரு சீராக ப்ராப்பராக இப்படி தான் அசையணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜரோட அசையுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ அது என்ன இஷ்டத்துக்கு அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ இது என்னன்னா காற்றின் வேகத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இது என்னன்னு சொல்லலாம் ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வளைவு பாதையில் செல்லும் வாகனத்தின் இயக்கம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஒரு பாதை இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வளைஞ்சு இருக்கும். அப்போ இந்த பாதையில் நம்ம வளைஞ்சு போறோம்னா என்னன்னு சொல்லலாம், அதை வளைவு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மரம், நெக்ஸ்ட் பாருங்களேன். மரம் வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல் அப்படிம்பாங்க. ஓகேவா, மரம் வெட்டுபவர் ரம்பத்தால் மரத்தை வெட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரம்பத்தால அறுக்குறாங்கன்னா முன்னும் பின்னுமாக அறுப்பாங்க. ஓகேவா, முன்னும் பின்னுமாக, ஆனா ஒரு நேர்கோட்டில் தான் இருப்பாங்க. அறுக்கிறப்ப அந்த நேர்கோட்டில் தான் இருப்பாங்க. முன்னாடியே போயிட்டே இருக்கும், பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும். அதாவது முன்னாடியே போயிட்டு இருந்தால் தான் நேர்கோடு அப்படின்னு கிடையாது. ஒரு முன்னும் பின்னுமாக இருக்கிறப்ப நேராகவே இருக்கிறதுனால இதை நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லலாம். இல்லை முன்னும் பின்னுமாக நவுத்துறதுனால இதை வந்து அலைவு இயக்கம்னு கூட சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் அலைகளின் இயக்கம், மருத்துவர் பயன்படுத்தும் ஊசியில் உள்ள பிஸ்டனின் இயக்கம், பந்தின் இயக்கம். ஸோ இந்த மூணும் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதுவரையும் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள அந்த இயக்கங்களை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகளை பார்ப்பதற்கு சென்டர் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க. சென்டர் மேப் வியூவர்ஸ்க்கு நன்றி. Center Map. You dare to dream, we care to accomplish.